அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் குற்றவாளியின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. சம்பவ பகுதியில் உள்ள காற்றாலையின் சிசிடிவியை ஆய்வு செய்ததில் இருசக்கர வாகனம் ஒன்று நிற்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் கொலை வழக்கில் பிடிபட்ட குற்றவாளியின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்கள் என்ன? விளாத்திக்குளத்தில் +2 மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக 9 நாட்கள் ஆகியும் குற்றவாளி இதுவரை பிடிபடாமல் இருந்த நிலையில் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரது பெயர் தர்மா என்ற முனீஸ்வரன், ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்தவர் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சந்தேகப்பட நபர்களில் 5 பேருக்கு DNA பரிசோதனையும் அந்த கிராமத்தில் வீடு வீடாக சோதனை மேற்கொண்டும் கூட கண்டுபிடிக்கப்படாமல் போலீசார் திரண்டி வந்தனர். இந்த நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய பின்னணியும் குறித்து முழுமையான விவரங்களை செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எப்படி இவர் கண்டுபிடிக்கப்பட்டார், இவருடைய பின்னணி என்ன என்ற விவரங்களையும் காவல்துறையினர் இன்னும் சிறிது நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியீட்டின் மூலமாக தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தொடர்பான சிசிடிவி காட்சியில் பதிவான ஒரு புகைப்படம் ஒன்று தற்போது காவல்துறையால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அந்த நபர் சென்ற இருசக்கர வாகனத்தை அடையாளம் வைத்து அந்த நபருடைய விவரங்களையும் காவல்துறையினர் எடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தர்மா என்ற முனீஸ்வரனை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். 10 தனிப்படைகள் இந்த வழக்கில் அமைக்கப்பட்டு விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக ஏற்கனவே நெல்லை சரக டிஐஜி சரவணன் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.